ஹாய் ஹலோ வெல்கம் டு லுக் பியூட்டி கலெக்ஷன். நாம் இன்றைக்கி ஒரு கர்நாடகா ஸ்பெஷல் சித்ரானா தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் சின்ன சின்னதாக துண்டுகளாக நறுக்கிய பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க, தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கடலைப்பருப்பு, சால்ட். இது நான் இந்து உப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க ஒயிட் உப்பு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கிறணும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடலைப்பருப்பை போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு கொஞ்சம் பொன்னிறமாக அப்படியே வறுவலாக வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலையை போட்டுக்கணும். கடலைப்பருப்பு கொஞ்சம் பொன்னிறமாக வந்துருச்சு. அடுத்து நம்ம கருவேப்பிலையை போட்டுக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சிருச்சு. அடுத்து வெங்காயத்தை கொட்டிடலாம். வெங்காயம் ஃபுல்லாக ப்ரௌனிஷாக வரணும். அது வரையும் நல்லா என்ன பண்ணிக்கலாம், வேக வச்சிடணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் தக்காளியை போட்டுக்கலாம். அடுத்து தேவையான அளவு மஞ்சள் தூள் போட்டுக்கணும். அடுத்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம ரைஸ் போட்டு கிளறினதுக்கப்புறம் தேவைன்னா அப்புறம் நம்ம போட்டுக்கலாம். இப்போ என்ன செய்யணும், சிம்மில் வச்சு மூடி வச்சிடணும். ஃபுல்லாக தக்காளி நல்லா வெந்துடணும். தக்காளி நல்லா கொஞ்சம் வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் மிளகாய் நம்ம நறுக்கி வச்சுருக்க அந்த பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பட்டை மிளகாய் இருந்தால் கூட அதை கூட நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்து நம்ம ரைஸ் வச்சுருக்கோம். அந்த ரைஸ் எடுத்து இது நீங்கள் அப்போவே வடித்த சாதமாக கூட இருக்கலாம். இல்லைன்னா நீங்கள் மத்தியானம் வடிச்சிருப்பீங்க அப்படின்னா நைட்டு கூட செஞ்சுக்கலாம். இப்படி பொழுன்னு இருக்கணும். இப்போ ரைஸ் என்ன செஞ்சிடலாம், ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமே செய்யக்கூடிய டிஷ்ஷு. நீங்கள் மார்னிங் டிஃபனுக்கு கூட செய்துக்கலாம். இதோட சட்னி வச்சு சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப ருசியாக இருக்கும். ரைஸ் போட்டதுக்கப்புறம் உப்பு நீங்கள் பார்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னா உப்பை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சித்ரானா ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.